அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நிறைந்த அமாவாசை தினம் வருகிறதுங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை வருது, அதற்கு அடுத்த நாள் அமாவாசை நிறைவு பெறுகிறதுங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது பல்வேறு அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய அதிசக்தி நிறைந்த ஒரு நாள். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய விரதங்கள், வழிபாடுகள், பூஜைகள், பரிகாரங்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதி நன்மைகளை உடனுக்குடன் நமக்கு கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய பித்ருக்களுக்கான கடமைகள் அப்படிங்கிறது முதன்மை பெற்றதாக பார்க்கப்படுகிறது. பித்ருக்களுக்கு செய்யப்படக்கூடிய வழிபாடுகள், பூஜைகள் ஆகட்டும், சிரார்த்தம், திதிகள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதி நன்மைகளை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் முன்னோர்களினுடைய அருளாசியும் பரிபூரண நல்லாசியும் நமக்கு கிடைக்க பெறுங்க. பித்ருக்கள் தோஷம் இருக்கிறவங்க, சாபம் இருக்கிறவங்களுக்கு இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய வழிபாடாகட்டும், சிரார்த்தம், திதியாகட்டும், அவங்கள நீங்கள் வழிபடக்கூடிய விதிகளாகட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அதி நன்மைகளை வழங்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. இப்படி ஆன்மீக ரீதியாக இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவமும் சிறப்புகளும் நமக்கு உடனுக்குடன் நன்மைகளை வழங்கக்கூடிய வகையிலையும் அமைய பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய நவக்கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மகத்துவம் பெற்றதாக இருக்கிறது. அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை திதி என்று உருவாகக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகுது, அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கப்பெற போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவல்களை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறதும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நன்மைகளை, அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதுங்க. இந்த நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் அமாவாசை திதி அன்று உருவாகி இருக்கக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறதுங்க. ஆரோக்கியம் ரீதியாகவும் சிறப்பாகவே இருப்பீங்க. அதே மாதிரி கிரகங்களினுடைய இணைவால் உருவாகக்கூடிய ராஜ யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கவும் செய்யலாம். திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பல்வேறு விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. ராஜ யோகங்களின் காரணமாக பணவரவு இருக்கும், எதிர்பாராத பொருள் வரவு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்றோ செய்த முதலீடு காரணமாக இன்று நீங்கள் நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகன சேர்க்கை உருவாகும், பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும், சொந்தமாக தொழில் ஆரம்பிப்பீங்க. அப்படி இல்லைன்னா சொந்தத்தில் ஏதாவது ஒரு விஷயம், அதாவது வியாபாரம், தொழிலை உங்களுடைய சொந்த இடத்திற்கு மாற்றம் செய்வீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்கள், நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்காக ஏற்படக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க. மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க. அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும்.
பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது. அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறுவீங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்க பெறுவீங்க. அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல வழிகள்லையும் தனவரவு ஏற்படும். மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் மனம் மகிழும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும். எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க. தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும். அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். மாணவர்கள் கிரகிப்பு தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். தங்கள் சகோதரரணி நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சலூட்டலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள், புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மகான்களின் ஆசியும் புதிய தொடர்பு நன்மைகளும் ஏற்படுத்தலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும். காலம் கனிந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. வியாபாரத்திலையும் சரி, வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் மன தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விலகும். நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னும் சொல்லலாம். வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். சின்ன சின்ன பெட்டிக்கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்கள் நினைச்ச வேலைகளை தைரியமாக செய்யலாம். நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும். அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க. வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க. கவனக்குறைவாக அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம். நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும். கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க. மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் எக்காரணத்தை கொண்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னேற்றம் ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தங்களை விட்டு விலகும். சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம். அது ஆரோக்கிய கோளாறுகளை ஏற்படுத்திட வாய்ப்புகள் அதிகபட்சத்தை ஏற்படுத்திடும்.
அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் காட்டாதீங்க. எதுவாக இருந்தாலும் உழைத்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க. வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள், மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும். அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க. எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும்.